வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிட தேனி சிவா. நம்ம பாலக்கிரக தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது நட்சத்திரங்களில் 27, அதில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த பால கிரக தோஷம் என்பது எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல் பாதம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 8 நாட்கள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு கடுமையான ஒரு கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்குமே இப்படியெல்லாம் இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு நட்சத்திரத்துக்கும் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் ஆகியவை தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. அப்போ நாம தான் அந்த சொல்லுவாங்க, ஜோதிடர் போய் குறிப்பு எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த குறிப்பு எழுதிட்டு வரும்போது அந்த ஜோதிடர்கள் இந்த குழந்தைய ஒரு 10 நாள் கவனமாக பார்த்துக்குங்க, 8 நாள் கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சம்பவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு 8 நாட்களும், திருவாதிரை 2ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளும் உடனே மரணம் அடைகிறது. எவ்வளோ கொடுமை பாருங்கள். சொல்லுவாங்க, அந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறந்துருச்சுங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுடைய நட்சத்திரத்தை போய் பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் உடனே மரணம் அடையுமானா, கண்டிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்போ அதற்கு தகுந்தால் போல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிறக்கக்கூடிய நாளை ஒரு சிலர் இப்போலாம் முன்னாடி மாதிரியெல்லாம் கிடையாது. வீட்டில் பிரசவம் பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இந்த மாதிரி நட்சத்திர ராசி வருது, இந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா, முன்னாடியே அறுவை சிகிச்சையோ அல்லது 2 நாளைக்கு முன்னாடியோ அல்லது 2 நாள் தள்ளியோ அந்த டெலிவரியை தள்ளி போடக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு விஞ்ஞானம் முன்னேறி போய்கிட்டு இருக்கு. அப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமானா நடக்கும் அப்படின்றதான் ஜோதிட சாஸ்திரம். நடந்தால் தான் அது ஜோதிடம், நடக்கலைன்னா அது ஜோதிடம் கிடையாதுல்ல. நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, கவனமாக இருந்துக்குன்னு சொல்ல வரோம். அப்போ 3ஆவது நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு 10 நாட்கள் வரைக்கும் தோஷம் இருக்குமா. அந்த 10 நாளைக்கு இதை சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பயங்கரமான கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதான் பாலக்கிரக தோஷம். இந்த சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு தோஷத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 24 நாட்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 8 நாட்கள், 2ஆம் பாதம் உடனே மரணம் அடைகிறது, 3ஆம் பாதம் 10 நாட்கள், 4ஆம் பாதம் 24 நாட்கள் 25 நாட்கள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாலகிரக தோஷம் இருக்குது. அப்போ அந்த பாலகிரக தோஷம் 25 நாட்கள் இருக்கிறது என்றால், நம்ம அந்த 25 நாட்களும் அந்த குழந்தைய கவனமாக பார்த்து வைத்தியம் அல்லது வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ என்ன சாமி நடக்கும் இப்படிலாம் சொல்கிறீங்க, இது என்ன நடக்கும் அப்படின்னா, அதான் குழந்தைய தூக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க, தண்ணிக்குள்ளே வந்துச்சுன்னு தூக்கிட்டு போவாங்க, கவனிக்காமல் விட்டுட்டேன்பாங்க, சுடுதண்ணியை மேலே கூட்டிகிட்டு சொல்லுவாங்க. இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அந்த பாலகிரக தோஷத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் புனர்பூசம் 1ஆம் பாதத்துக்கு 7 நாளும், புனர்பூசம் 2ஆம் பாதத்துக்கு 10 நாளும், புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 18 நாட்கள் வரைக்கும் தோசை நீங்கி குழந்தை பிறந்தால் சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலகட்டம் அந்த கடுமையான காலகட்டங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த மாதிரி அந்த தோஷத்தை முன்னாடியே சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருது, இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்றத பார்த்து அவங்க ஒரு வழிபாடு முறைகளை மேற்கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல் 1 நாளோ 2 நாளோ முன்பன்மா அந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு தயாராகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமும் கூட. ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிறந்ததுமே இறந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு குறைவாக இருக்கும், அல்லது மூச்சு திணறல் வரும், அல்லது டாக்டர் சரியாக கவனிக்க விட்டுரும். இப்படி ஒரு சம்பவங்களும் நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். அப்போ இந்த பாலகிரக தோஷம் ஏற்படும் போது அதற்கு உண்டான அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதைகளையும், நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகளையும், ராசிக்கு உண்டான அதிபதிகளையும் வழங்கும் போது அந்த பாலகிரக தோஷம் என்பது அடிபட்டு விடும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தோட விடி. இன்னும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எவ்வளோ தூரம் பாலகிரக தோஷம் இருக்குது என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேனி பிரசன்னதோடைய சிவா.